வாங்கிடுவே. அப்பா பாப்பா வீட்டில் 2 வேலைக்காரங்க இருக்காங்கன்னா பேரு என்ன பிரயோஜனம்? ஒரு வேலை உருப்படியா செய்யறதில்ல. மாசானா சம்பளம் மட்டும் சேர்த்து கேட்க தோணுதுல, வேலை செய்யணும் தோணாது. சரி சரி, இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லி 2 பேரும், அதாவது புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து என் காலில் வந்து மன்னிப்பு கேளுங்க, மன்னிச்சு விட்டுறேன். கழுத நானும் வந்திருந்து பாக்குறேன், ஒரு அண்ணன் அண்ணிங்கிற மரியாதை இல்லாம நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கிற. இரு உன பேசி ஏதேவகி என்ன குறும் பண்ண உங்க அண்ணி அடிக்க வரா? நான் ஒண்ணுமே பண்ணல மாமா, வேணா எங்க அண்ணனை கேளுங்க. இல்லன்னா ஆமாமா நீ ஒண்ணுமே பண்ணல, உன் மேல பழி போட்டுட்டு இருக்கா. ஓ நீங்களும் தங்கச்சிக்கு சப்போர்ட்டா? ஏங்க கொஞ்சம் சும்மா இருங்க. உங்க தங்கச்சி என்ன பண்ணாலும் உங்களுக்கு விளையாட்டு தான். இப்படியே அளவுக்கு அதிகமா பாசம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா அவள்தான், அவள் சுத்தமா கெட்டு போயிடுவா. நீங்க கொஞ்ச நேரம் கம்முன்னு இருங்க, அவளை நான் பேசிக்கிறேன். அப்ப தேவகி அப்படி என்ன தப்பு பண்ணிட்டா? அப்பா நான் போட்ட கோலம் சரியில்லையாப்பா. அப்புறம் என்னடி நீ வேலை செய்யறன்னு பெரிய முதலாளி அம்மா மாதிரி என்ன மிரட்டுறாப்பா. சும்மா விளையாட்டுக்கு சொல்லியிருப்பாமா, விடுமா, அவ சின்ன குழந்தை தானே. யாரு இவ்வளவு சின்ன குழந்தை? இந்நேரத்தை கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா 2 குழந்தை பெற்றிருப்பா. ஆமாமா, கல்யாணம் கண்டிப்பா பண்ணிருப்பேன், 2 குழந்தை பெற்றிருப்பேன். அது எங்க அண்ணன் மாதிரி அழகா ஒண்ணு, இந்த மாதிரி குரங்கட்டமே ஒண்ணு. பாருங்கப்பா இவள. யாதேவகி காலங்காத்தால உங்க அண்ணி இந்த பாடு படுத்துறா, அவ எப்படி அலறா பாரு. நீ அழாதம்மா. போங்கப்பா நீங்க வேற. அண்ணி மாமா எப்பவுமே எங்க கட்சி தான். ஏய் பெரிய பொல்லாத கட்சி, உள்ள நிறைய சமையல் வேலை இருக்கு, முதல்ல உள்ள வாடி. ஓடி வர மாட்டேன். ஏமாப்ல தேவகிக்கும் கல்யாண வயசாயிருச்சு, காலகாலத்தில் ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா உங்க கடமை முடியும்ல. என்ன மாமா பண்றது, என் கல்யாணத்துக்கு வாங்கின கடனையே அப்படி இப்படின்னு இப்போதான் அடைக்க முடிஞ்சுது. நான் சாதாரண ஒரு கார் டிரைவர், சொந்தமாக கார் வச்சிருக்கேன்னு தான் பேர். வரவுக்கும் செலவுக்குமே சரியாக போயிடுது. இப்போ ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணால் கூட 40-50 செலவாயிருது. சிம்பிளாக பண்ணுறதுக்கே எப்படி ஆகுதுன்னா நம்ம சொல்லவே தேவையில்லை. கையில் வேற சுத்தமாக காசே இல்லை, வெறுங்கையில் எப்படிமா மாம்பழம் போடுறது? வாஸ்தவம் தான். அதுக்காக வயசுக்கு வந்த பொண்ணை எத்தனை நாளைக்கு வீட்லேயே வச்சிருக்க முடியும்? நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாதுல்ல. சட்டு பொண்ணு கடனை வாங்கி கல்யாணத்தை முடிச்சிடணும்ல. பார்க்கலாம் மாமா, ஏதோ நம்ம இடத்துக்கு அமைஞ்சா, ஏதோ ஒரு வரன் அமைஞ்சா கண்டிப்பாக முடிச்சிடலாம் மாமா. அமையாத எங்கே போயிடும், நேரம் கூடி வந்தா எல்லாம் தானே அமைஞ்சு வரும். சரி மாப்பிள்ள, உங்களுக்கும் வேலைக்கு நேரம். பூச்சாண்டி ரயில் வண்டியிலே, வாரணாசி கோட்டை தாண்டி மெயில் வண்டியிலே. வராம் வராம் பூச்சாண்டி ரயில் வண்டியிலே, வாரணாசி கோட்டை தாண்டி மெயில் வண்டியிலே. ரயில் வண்டியிலே மெயில் வண்டியிலே, பறந்து வராண்டா காஞ்சு வராண்டா, தாண்டு வழியிலே எதிர்மேட்டு வழியிலே, பூச்சாண்டி ரயில் வண்டியிலே, வாரணாசி கோட்டை தாண்டி மெயில் வண்டி. யாரா அவன்? டேய் கம்பனாடி மண்டையா, வாடா. என்னடா எங்க ஊர் வந்து சீன் போட்டுட்டு இருக்கற? என்னன்னு கேளுடா. அபே क्या யாரா நீ? என்ன ஊரு? ஐ அம் பாகிஸ்தான். பாகிஸ்தானா? ஏன்டா பாகிஸ்தானுக்கு வந்திருக்கான்? டேய் எங்க ஊர்ல நாங்க மட்டும் தான் சீன் போடணும், நீ எங்கடா இங்க வந்த? அடி பணங்கோட்டைக்கு முடி பொழைச்சமா இருக்கிறான். டேய் திரும்புடா. டேய் அனாசினே, அதுதானே மறைக்கிறேன். ஏன்டா கண்ணே அனாசினே புர்ரா முடிச்சறேன். இருடா. டேய் இருடா. இருடா.
என் மேலையா கையை வச்சீங்க? காலையில் வைப்பண்டா. என்ன விட்டா எல்லாத்தையும் வைப்ப. எப்பறம் வந்து உள்ள கட்சாங்க போட்டாங்க உள்ள வந்துட்டான். ஓ இப்போ போட்டது உனக்கு தான் போட்டாங்களா? ஏய் சரி, நீங்க கட் சாங் போட்டாதானே உள்ள வரணும். காமெடினா கட் சாங் போட்டாதானே உள்ள வரணும். யாரா சொன்னா அப்படின்னு? ஏய் எல்லாமே அப்படிதானே நடந்துட்டு இருக்கு காலேஜ்ல. டேய் அம்னா, ஆமாண்டா, எல்லா நேரத்துலையுமே கட்சாங்க போட்டாங்க உள்ள வராங்க. 10 பேர் உள்ள வந்துட்டோம்டா, வாடா கட்சாங்க வேணும் வருவோம். டேய் இங்க யாரா வரோம்? நீங்க அடிச்சதுக்கு முதல்ல பதில் சொல்லிட்டு போங்கடா. என் தலைவனை கூட்டு வந்து ஏதாவது பிரச்சனை ஏன் இருந்தாலும் நாங்க போயிட்டு வந்து அப்படி பேசு. வரேன். கட்சாங்க வரணும். ஓடுங்களா கட்சாங்க. போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை, தன்னை போல என்னை எண்ணும் நீயும் நானும் ஓர் தாய் பிள்ளை, தம்பி உந்தன் உள்ளந்தாயே அண்ணன் என்றும் வாழும் எல்லை, ஒன்றாய் காணும் வானம் என்றும் ரெண்டாய் மாற நியாயம் இல்லை, கண்ணோடுதான் உன் வண்ணம் நெஞ்சோடுதான் உன் எண்ணம், முன்னேறு நீ மென்மேலும் என் ஆசைகள் கை. எதுக்குடா இந்த மானகட்ட பொழப்புங்க? இந்த நாய் சொன்னான்னு கட்சாங்க போட்டு வந்து கால் உடைஞ்சு தானே மிச்சம். அடிச்சு ஒரு வழி ஆக்குறோம். டேய் ஏய் வாடா. நான் ஒரு சாம்பியன்டா. நீ சேர்மேனா? என்னடா WWE. WWE ஏடா ஈவருக்கு நல்லா எங்கடா போச்சு ஒய்? ஏய் அது அப்ப நீ படிச்சது 4ஆம் கிளாஸ், நான் 18. என் அடிச்சதுக்கு பதில் சொல்லுங்கடா. அது சொல்ல முடியாது. போ போ போ. போயே. எவனாவது பெரிய பசங்களை கூட்டா போ. ஏய், போடா. என் தலைவனை கூட்டு வரேன்டா. என் தலைவனை கூட்டு வரேன்டா. Your time is up, my time is now. You can't see me, my time is now. It's the franchise where I'm shining now. You can't see me, my time is now. In case you forgot or fell off, I'm still hot, knock your shell off. My money's இப்ப வாங்கடா வாங்கடா. இவனை எங்க இருந்தா புடிச்சிட்டு வந்தீங்க? ஏய் கட்ஸா பாருங்கடா பாஸ். காட்டுங்க பாஸ் உங்க கட்ஸா. பயமா இருக்குடா டேய், பயமா இருக்குடா. யாரிட்ட? வாங்க பாஸ். ஏய் ஒண்டிக்கா போயிடுடா. டேய் அவனை புடிச்சாங்க உட்கார வைடா. பாஸ் உட்காருங்க பாஸ். பாஸ் யாரா அவன்? அது யாரா? இவர் எங்க பாஸ், அவரு சின்ன பாஸ், நான் அவனுக்கு சிசிய. நீ டேய் நீ சரிப்பட்டு வராது. இவனுக்கு ஏதாவது முடிவு பண்ணும். சண்டை வச்சிர போறாங்கடா. ஏதோ உங்க தலைவனை கூட்டு வரேன் அடிப்பா அப்படின்னு என்னடா பண்ற? நான் பண்றேன், நான் பாடுறா. என்னடா பண்ண அவருக்கும் உங்க 2 பேருக்கும் போட்டி வைக்க போறேன். என்னடா போட்டி? அதுல யார் ஜெயிக்கிறானோ அவன் தானா இந்த வருஷம் சாம்பியன். அப்படியா? என்ன தருவ? நீயே கேளு, என்ன வேணும் உனக்கு? அப்புறம் கேட்டுக்கிறேன். போட்டி என்னன்னு சொல்லு, நாங்க ரெடி. அதான் எங்க பாஸ் கொண்டு ஜெயிக்கிறவன் தான் இந்த வருஷம் சாம்பியன். டேய் எப்படா போட்டி நாங்க பாத்துக்கலாம்டா டேய். பாத்துக்கலாம்டா. ஏய் அண்ணா ஸ்டேஜ் ரெடி பண்ணுங்கடா. கயிறு கட்டுங்கடா அண்ணா, கட்டுங்கடா. கயிறு கட்டுங்கடா, போட்டி வச்சுக்கலாம். ஏண்டா சட்டை வெயிட் கூட வரல. வாடா டேய். டேய் மாறா மறுபடியும். டேய் புடிச்சடா, காத்தடி போட. புடிச்சடா. இவன் ஒரு மானம் கட்டாம டேய் உள்ள போ. என்ன அவன் பாசே கேவலமா பேசுறான். என்ன அவசரம்? வரேன்டா. டேய் இல்ல வரேன். ஜட்டி போட வக்கு இல்லாதவங்கலாம் சண்டைக்கு வைக்கிறோம். போட்டி ரெஃப்ரி வாங்கடா ரெஃப்ரி. 1 2 3 பாஸ் பாஸ் அடிங்க. ஏய் நல்லா அடிங்க பாஸ். அடிங்க பாஸ். குட்டிங்க அப்படியா? என்ன பாஸ் இது? கையடா கையடா.
பாஸ் இல்லை பாஸ் இல்லை Excuse me. 1 second, please. உங்க மாஸ்டர் நாங்க தனியா பேசலாமா? தனியா பேசணுமா? ஆமா. சரி கொடுங்க. ஏய் ஏன்டா உனக்கா மாறிக்கிற எப்பறம் அப்புறம் 2 பேர் சமாளிக்கிற? சரி விடு. ஆமா உனக்கு கோட்டனை ரொம்ப பிடிக்கும் அம்மா வச்சிருக்கேன், நீ கொஞ்சம் விட்டு கொடுத்துற. டேய் டேய் ஏய் ஓகேடா, ஜெயிச்சு வந்தா பில்டப் காட்டணும். நீ அங்க வா பாஸ், காட்டுங்க பாஸ் நம்ம யாருன்னு. நாயே அம்மா ஏய் காலப்புறா கயிறு கூட காண தெரியல உனக்கு. அப்பலாம் எங்க போய் ஏய் நான் வச்சிட்டு அவன் நமக்கே தூக்குடா. தூக்குடா ஜெயிச்சிட்டீங்க. கப்பு குடுங்கடா. அப்பாடா கப்பேங்கடா. ஏய் கப்பேங்கடா. கப்பு தானே அவ அக்கல் அடியும். இந்த மேட்ச்ல வின் பண்ணவங்களுக்கு இந்த கப் வலிக்கிறோம். அப்பாடா நான் ஐடியா கொடுத்தேன். ஏய் அவன் திருப்பி அடக்க பண்ணிடுறா. எப்படியோ என் பணத்தை இன்னைக்கு நேரமா வந்துட்டீங்களா அடக்குது? என்ன கிண்டலா? இந்த மாதிரி நான் எத்தனை நாள் வந்து முன்னாடி காத்துட்டு இருந்தேங்க. நீங்க ஒரு நாள் காத்துட்டு இருக்கிறவனும் தேஞ்சு போயிட மாட்டீங்க. ஈஸியா சொல்லிட்ட. என்ன மாதிரி அழகான வயசு பசங்க எவ்வளவு நேரம் தான் தனியா ரோட்லயே நிக்குது. போற வர ஃபிகர் எல்லாம் தள்ளிக்கிட்டு போயிருப்பாங்க. ஐயோ ரொம்ப வலியாதீங்க. இந்த மூஞ்சிய நான் காதலிச்சதே பெரிய விஷயம். ஏதோ லோ லோ லோன்னு என் பின்னாடி சுத்துறீங்களேன்னு பரிதாபப்பட்டு காதலிச்சு தொலைச்சேன். ஏன் சொல்ல மாட்டேன்? தினமும் பொழப்ப கெடுத்துக்கிட்டு நடையா நடந்து வந்து காலேஜ் மாதிரி எல்லாம் என்ன சொல்லணும். சாரி சந்திரு, இங்க பாருங்க, நீங்க ஆம்பளை ஏதாவது ஒன்று சொல்லிட்டு வந்துடலாம். ஆனா நான் அப்படி வர முடியுமா? எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா. உனக்கு தெரிஞ்சா? உனக்கு தெரியாம லவ் என்ன பண்ண தெரியும், ஆனா ஏமாச்சி வர தெரியாது. இப்பவே இவ்வளவு பயப்படுறியே, நாளைக்கு உனக்கு விஷயம் தெரிஞ்சு சம்மதிக்கலைன்னா என்ன பண்ண போறியோ? பயப்படாத சந்திரு. நான் இருக்கும்போது உனக்கு என்ன பயம் சொல்லி பார்ப்போம். பூச்சி கூப்பிடும்போது பூவே ஓடாதே. பூச்சி கூப்பிடும்போது பூவே ஓடாதே. யானை கங்கத்தின் சில நீயே, தினம் ஏறும் தங்கத்தின் விலை நீயே. பட்டாம்பூச்சி கூப்பிடும்போது பூவே ஓடாதே.
போது பூவே ஓடாதே. காதல் தேடி சாப்பிடும் போது பேசக்கூடாதே. பேசும் பொழுது உனதை மறந்தேனே. மாலையில் பொன்மாலையில் உன்னுடைய இதழ் விழவேனே. பெண்ணிலவோ நெடுந்தூரம் பெண்ணிலவோ தொடுதூரம் உன்னுடைய நினைந்தாலே காற்றல் பறந்தோடும். பட்டாம் பூச்சை கூப்பிடும்போது பூவே ஓடாதே. யானை தங்கத்தின் சிலை நீயே தினம் ஏறும் தங்கத்தின் விலை நீயே. தேவகி, சங்கர், நீ எப்போ ஊருக்கு வந்த? காலேஜ்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? எல்லாம் முடிஞ்சுது. இப்பதான் ஊர்ல இருந்து வரேன். உன்னதான் பார்க்க வீட்டுக்கு போலான்னு பார்த்தேன், இங்கவே பார்த்துட்டேன். நீ எப்படி இருக்க தேவகி? எனக்கு என்ன சங்கர், வேலை உண்டு வீடு உண்டுன்னு அப்படியே எனக்கு பொழுது போகுது. எப்படியோ உங்க அண்ணனுக்கு ஒரு வேலையை மிச்சப்படுத்திட்ட போல இருக்க. நீ என்ன சொல்ற? முதல்ல கை கொடு சொல்றேன். எதுக்கு? கை கொடு சொல்றேன். உன்னுடைய காதல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். ச்சே, நம்ம பேசிட்டே மறந்துட்டேன். இவர் பேர் சந்துரு, நம்ம ஊருக்கு புதுசா குடி வந்திருக்காரு. ஹலோ, ஹாய் சந்துரு. சந்துரு, உங்களை பற்றி தேவி நிறையா சொல்லியிருக்கா. 2 பேரும் ஒரே ஸ்கூலில் படித்தது. உங்களை மாதிரியா அவளும் காலேஜ் போக ஆசைப்பட்ட போது அது முடியாத போனபோது நீங்கள் சொன்ன ஆறுதல், இப்படி உங்களை பற்றி நிறையா சொல்லியிருக்கா. தேவிக்கு குடும்ப சூழ்நிலை, அதனால அவளால் மேற்கொண்டு படிக்க முடியல. எனிவே நீங்க 2 பேர் தனியா தான் பேசிட்டு இருப்பீங்க. இடையில எதுக்கு நான் நந்தி மாதிரி? நான் கிளம்புறேன் சந்துரு. பாய் தேவிக்கு. சரி, டைம் நேரம் ஆயிடுச்சு. மாமலை வெட்டு. மாமுலா, என்ன ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குற? தினமும் கன்னத்தில் கொடுப்பேன், இன்னைக்கு வித்தியாசமா வகத்துல. ஏய் சீ போடா. உள்ள வரலாமா? அடடே, வாங்க வாங்க. என்ன என்னை தேடி வீட்டுக்கே வந்திருக்கீங்க? எல்லாம் ஒரு நல்ல விஷயமா தான். எனக்கு சுற்றி வளைச்சி பேச தெரியாது, நேராக விஷயத்துக்கே வரேன். என் அண்ணன் பையன் சந்தானத்துக்கு உன் தங்கச்சி பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, அடுத்த மாதத்துல நல்லா பார்த்து ஒரு கல்யாணத்தை வச்சுக்கலாம். ஐயா, நீங்கள் பெரியவங்க, உங்கள் முகத்தில் அடித்த மாதிரி பேசுகிறது கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் நல்லவங்க தான் எனக்கு தெரியும். ஆனால் என்ன தயங்காமல் சொல்லு. சந்தான மாதிரி ஒரு பொறிக்க பையனுக்கு என் தங்கச்சி கட்டி கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லைங்க. யாரை பாத்திரா பொறிக்கினா? நாக்கு அடக்கி பேசு, அகுந்துடுவேன். டேய் சும்மாரா, நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல, நீ ஏன் அவசரப்படுற? இளங்கோ, அவனுக்கு என்ன குறைச்சல்? நிலம் இல்லையா, வீடு இல்லையா, வசதி இல்லையா, இல்லை கை நிறைய சம்பாதிக்கலையா? எல்லாம் இருந்து என்னங்க பிரயோஜனம்? சந்தானத்துக்கு ஒழுக்கம் இல்லைங்களே. குடி கூத்தியான்னு சேச்சே சொல்றதுக்கே நாக்கு கூசுது. இப்படிப்பட்டவனுக்கு என் தங்கச்சி கொடுக்குறது நான் என்ன பைத்தியக்காரனாங்க? இதுக்கு தான் இந்த அளவுக்கு தாங்க வர வேண்டாம்னு சொன்னேன். கேட்டியா சித்தப்பா? வந்திருந்தா அப்படி கண்ட முன்னாடி அவமானப்பட வேண்டியது இருக்குமா? சந்தானம் வேண்டாம். கண்டவன் பேசின மரியாதையாக இருக்காது. வீட்டுக்கு வந்திருக்கீங்களேன்னு பொறுமையாக இருக்கேன். என்னடா உனக்கு மரியாதை மாட்டுது? இப்போ மட்டும் என்ன நிச்சயம்? உன் தங்கச்சி அவன் முன்னாடி சுத்திட்டு இருக்காளா? வந்த இடத்துல என்னடா வம்பு? வேணாங்க,
சொன்னா கேளுங்க. ஏய் திலகா, உன் புருஷன்கிட்ட சொல்லுவே, எல்லாம் தேவையில்லாம நீ கூடி சீக்கிரம் விதவையாக வேண்டியது இருக்கு. என்ன அவன் சொன்னவன் கை எடுத்து கட்டி கேட்டுட்டு போகணும்னு நினைக்கிறியா? நல்ல சம்மந்தம் பேச கூட்டு வந்த சித்தப்பா. உண்மையை சொன்னா உனக்கு ஏன்டா ரோசம் பொத்துட்டு வருது? மூடிட்டு போடா. இல்லங்கோ இங்க பார், நானும் பார்த்துட்டே இருக்கேன், நீ பாட்டி பேச்ச அடிக்கிட்டே போயிட்டு இருக்க. என் அந்தஸ்துக்கு உன் வீடு படியேறி பொண்ணு கேட்டதே பெரிய விஷயம். உன் பொண்ணுக்கு உன் தங்கச்சி கிடைக்கலனா வேற பொண்ணுங்க இல்லையா? கூரை மேல சோத்த தூக்கி போட்டா 1000 காக்கா. ஐயா, நீங்க வேணா உங்க பையனுக்கு வக்காலத்து வாங்கலாம், எனக்கு ஒன்றும் தலைவிதி கிடையாது. நீங்க போங்க. போறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிட்டு போறேன். இங்க பார், இதே மாசத்துல ஒரு நல்ல பொண்ணா பார்த்து என் சந்தானத்துக்கு கல்யாணம் பண்ணி உன் தங்கச்சி முன்னாடி கல்யாணம் பண்ணல, என் பேரு தனசேகர்லடா. வரேன். என்னங்க இது? எங்க பொண்ணுன்னு இருந்தா 4 பேர் கேட்கதே செய்வாங்க. நல்லவன் கேட்டவன் எல்லாம் தான் கேட்க செய்வாங்க. என்னங்க இது இப்பெல்லாம்? நாம தாங்க பொறுமையா அமைதியா பதில் சொல்லணும். இப்படி எரிஞ்சு விழுந்தா எப்படிங்க? அதுக்காக இந்த மாதிரி தருதலைகளை என் தங்கச்சி கட்டி கொடுக்க சொல்றியா? ஐயோ, நான் அப்படி சொல்லலைங்க. உனக்கு பிடிச்சிருந்தா கொடுக்கலாம், பிடிக்கலாம் விட்டுறலாம். இதுக்காக எதுக்குங்க வீணா அவங்க கிட்ட போய் மல்லு கட்டிட்டு? யாருக்கிட்ட எப்படி பேசுன்னு எனக்கு தெரியும், நீ ஒன்றும் சொல்லி தர தேவையில்ல. போய் வேற வேலை இருந்தா பாருடி. சரி விளையாடலாமாடா? டேய் ஏடா சோப்பு நூடு சொரிஞ்சிட்டு இருக்கற? டேய் இருடா. ஏடாச்சு? ஏய் உரி விடாடா, சட்டி போடல. இருடா. கைய கருமாந்திரம். டேய் 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 இங்கடா தர்றா. ஐயோ காணுமேடா. எதடா காணோம்? ஏய் இருடா, நீ பாத்தியா? நான் எதுன்னு சொல்லி தரடா, காணான்னு சொல்ற. குண்ட காணண்டா. ஏது குண்ட காணமா? இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு, தேடுறா. ஏய் இல்லடா. எங்க போயிருக்கோம்? எனக்கு ஒரு டவுட்ரா. சொல்றா. நேத்து ஆமா குண்டு குறா பாக்கன்னு வாங்கின இல்ல? வாங்கினேன். அந்த குண்டை 2 ஏன் தந்தியா? அது குண்டு உடஞ்சு போச்சு. நான் அது உடஞ்சு போச்சா? ராஸ்கல் வாடா. எனக்கு 2 குண்டு வச்சிருந்தேன், ஒரு குண்டை உடைச்சிட்ட. ஒழுங்கா ஒரு குண்டு எனக்கு தர முடியாது. தாடா. முடியாதுடா. தாடா. முடியாதுடா. ஏய் இப்படி கேட்டா வாடா. Was nice, the party was pumping. And everybody having a ball. Until the fellas started name calling. And the girls respond to the call. I hear a poor one shout. ஏண்டா டேய், இங்கடா நான் பார்த்தா நாய்களா? எந்திரிங்கடா. ஏன்டா அப்படி அடிபடி சாவறீங்களே? எந்திரிச்சு தொலைங்கடா. எவன்டா அவன்? ஏடா எத்தனை கண்ணாடி வருது? எந்திரா டேய். எவனோ ஒருத்தன் நம்மள வந்து விசாரிக்கலாம்டா. எவன்டா அவன்? நான் தான்டா உங்க அப்பன். டேய் இவன் தான் நம்ம அப்பனா? பலியா என்னடா நாய் பண்ணுது? என்னடா டேய் வேடிக்கை விட்டு நான் சொல்லிட்டு இருக்கறா? டேய் யாரா அவன்? டேய் வா. நான் தான்டா உங்க அப்பன். டேய் எங்க அப்பனா? டேய் இவனே பார்த்த மாதிரி இருக்கறா. டேய் நிஜமாவே நம்ம அப்பன் தான்டா. அப்பனா? அப்பாடா. கண்டுபிடிச்சுடா. அப்பனா டேய் நீ என்ன பண்ணிட்டு இருக்கறாங்க? டேய் பனாடி மாடிச்சு பனாடி. என்னடா மாடிச்சு உனக்கு? நீ வாங்கி கொடுத்ததா மாடிச்சு பனாடி. உடம்போது மாடிச்சா இழுக்கும்போது மாடிச்சா சொல்றா. உடம்போது மாடிச்சு இழுக்கும்போது மாடிச்சு பனாடி.
நான் எப்படி இழுக்கிறே தெரியல மண்ணாடி. எதுவும் பிடிச்சி இழுங்கடா டேய். இழுக்கிற மண்ணாடி இழுக்கிறேன். அப்பா நீ ஏன் நியாயத்து கேளு. நான் 2 குண்டு வச்சிருந்தேன். ஒரு குண்டு உடச்சுட்டான். குடுறான்னு கேட்கறேன், தரமாட்டேங்கிறான். டேய் வாடாப்பா. டேய் உங்களை படிக்க வச்சு ஒரு பிரைம் மினிஸ்டராவோ ஒரு கலெக்டராவோ ஆகலான்னு பார்த்தா நீங்க நம்ம கோழி குண்டுக்கு கிள்ளிக்கு விளையாண்டுக்கிறீங்க. சேனையத்தி நாய் கம்முனு இருங்கடா ஒரு நேரம். இங்க பாரு தம்பிங்களா, நாளைக்கு உங்களை டீச்சர் ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். ஒழுங்கா நல்லா படிக்க வழி பாருங்க. டேய் இங்க வாடா. நாம அப்ப நமக்கு டீச்சர் ஏற்பாடு பண்ணிருக்கானாண்டா. அப்பா என்னடா டீச்சர் கருப்பா சவப்பா நேரம்டா மஞ்சளா பச்சையா? என்னடா மஞ்சளா பச்சையா குட்டையா? குட்டடா வெள்ளையா இருப்பாங்களா? டேய் இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு படிப்பை கேட்டு துவங்கிடா. அடி விட்டு தெரியும். டேய் அங்கட போய் உருடா கருமடா. ஏப்பா என்னடா பாத்த நல்ல மூக்கு மூலியமா இருப்பாங்களா? எல்லாம் இருக்கும்னா என்னடா உங்களுக்கு கேள்வி? இப்ப அட எங்க பதில் சொல்லு. என்னடா சொல்லிவிடலாம்ப்பா, படிச்சிருக்காடா போய் படிங்கடா. அட எப்படி ரொம்ப அழகா இருப்பாங்களா? எல்லாம் சரியா இருப்பாடா. டேய் போங்கடா இருப்பாங்களா? எல்லாம் மாதிரி இருப்பா விடுங்க. டேய் பண்ணாடி விரகிச்சு பண்ணாடி. ஏய் நில்றி, எங்கே போயிருந்த? இவ்வளோ நேரமா மாப்பிள்ளைக்காரங்க வந்து இவ்வளோ நேரமாக உனக்காக காத்திருந்தாங்க. இப்போதான் புறப்பட்டு போகிறாங்க. அண்ணி என்ன நீ சொல்றீங்க? ஆமாண்டி, எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க உன்னை வந்து பொண்ணு பார்க்கலான்னு வந்தாங்க. நீ வீட்டில் இல்லை. இவ்வளோ நேரம் இருந்துட்டு இப்போ தான் புறப்பட்டு போகிறாங்க. எங்களுக்கு மாப்பிள்ளையில ரொம்ப பிடிச்சி போச்சுடி. அடுத்த வாரத்துலேயே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்லி உங்கள் அண்ணனும் தட்டெல்லாம் மாற்றிட்டாரு. ஆமாம் தேவையே, எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட உன்னை பற்றி சொல்லியிருந்தேன். அவங்களும் உன்னை பார்த்துருக்காங்களாம்மா. நாங்களும் எங்களுக்கும் பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சம்மதம் பேச வந்துட்டாங்க. சரின்னு பேசி முடிச்சிட்டோமா. நான் எது பண்ணாலும் உன் நல்லது தான் தேவைக்கு பண்ணுவேன். அந்த நம்பிக்கையில் தான் வாக்கு கொடுத்துட்டேன். தப்பாம்மா? தப்புன்னு சொல்லலண்ணா, ஆனால் என் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம. ஓ மாப்பிள்ளை எப்படி இருப்பான்னு பயப்படுறியா? நீ இப்படி கேட்பேன்னு தெரிஞ்சுதான் மாப்பிள்ளை உள்ளேயே உட்கார வச்சிருக்கேன். நீயே பார்த்து தெரிஞ்சுக்க. ஏய் ஆமாண்டி, உனக்கும் அவருக்கும் சூப்பராக ஜோடி பொறுத்திருக்கும்டி. நீயே பார்த்தா ஆச்சரியப்பட்டு போவேன், நம்மளுக்கு இப்படிப்பட்ட புருஷனான்னு. சரி சரி இரு, நான் போய் கூட்டிகிட்டு வரேன். ஏய் என்னடி இப்படி வெக்கப்பட்டு நிக்கிற? மாப்பிள்ளை திரும்பி பாருடி, பாரு. அதான் நான் சரின்னு சொல்லிட்டேன்ல, அப்படியே மலர. ஏய் இங்க வாடி. ஏண்டி கழுத எங்கிட்டே மறைச்சிட்டியா? விடுத்திலக்கா, அவளே கொஞ்ச நேரத்தில் ஆடி போயிட்டா. ஏப்பா சந்துரு, உங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க? எங்கள் வீட்டில் நான் சம்மதம் வாங்கிட்டேங்க. இனி நீங்கள் பெரியவங்க கலந்து பேசி எது செஞ்சாலும் எங்களுக்கு சம்மதம் தாங்க. சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க சந்துரு. என் தங்கச்சிக்கு ஆடம்பரமாக கல்யாணம் பண்ணவோ இல்லை அதிகமாக நகை போடவோ வசதி இல்லை. அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் எதிர்பார்த்தா? சீச்சி என்னங்க நீங்கள் எங்கள் காதலை ஏற்றுக்கிட்டதே பெரிய விஷயம். வரதட்சணையை நானும் சரி எங்கள் வீட்லேயும் சரி யாருமே எதிர்பார்க்கல. உங்களுக்கு என்ன செய்ய விருப்பமோ அது செய்யுங்க போதும். அதுக்காக எதுவும் செய்யாமலே விட்டுருவோம். நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சால் தானே எங்களுக்கும் கௌரவமாக இருக்கும். என்ன கேட்டா உங்கள் தங்கச்சியை இப்போவே என் கூட நம்மனா கூட கூட்டிகிட்டு போய் வச்சு கண்கலங்காம காப்பாற்றுவேன். என்ன தம்பி இப்படி சொல்லிட்ட? இதுதான் சாகுன்னு தேவைக்கு இப்போ உங்க கூட வந்துட போறா. சரிங்க மாப்பிள்ள, நான் ஊர் வரைக்கும் போயிட்டு வரேன். சந்துரு வரட்டுமாப்பா? சரிங்கப்பா, நானும் கிளம்புறேன். போய் கல்யாணத்துக்காக வேண்டியதெல்லாம் பார்க்கணும்ல. என்னங்க இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே?
சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் என் தங்கச்சி பிரிஞ்சிருக்க போகிறத நினச்சாதான் ரொம்பவும் கஷ்டமாக இருக்கு. இங்க பாருங்க. வீட்டில் போய் எப்படியெல்லாம் கஷ்டப்பட போகிறாலும். போதும் போதும், அதை பற்றி நீங்கள் கவலையப்படாதீங்க. நீங்கள் என்ன வச்சிருக்கிறத விட சந்துரு சூப்பராக வச்சுக்குவாரு. அதை பற்றி நீங்கள் கவலையப்படாதீங்க. சரி சரி, கல்யாணம் வேலை தலைக்கு மேலே இருக்கு. இனிமேல் கல்யாண வேலையை போய் பார்க்க வேண்டியதான். ஆரம்பிச்சிருவீங்களே. எப்போ பார்த்தாலும் தங்கச்சி புராணம் தான். இங்க ஒருத்தி ஆசை பொண்டாட்டி இருக்காளே, அவளை கொஞ்சமாவது கவனிக்கலான்னு கொஞ்சமாக உங்களுக்கு அக்கறை இருக்கா? சரிங்க, என் அருமை பொண்டாட்டியை உங்களையும் கவனிச்சுக்கிறேன். ஆனால் என் தங்கச்சி கல்யாணத்துக்கு அப்புறம். ஏங்க இப்பவே தாங்க. இப்போ என்னடி பண்ண சொல்கிற? யோ என்னடி மரியாதை குறையுது? யோ ஒன்னதையா
வந்தேன். இப்போ நான் எந்த மூஞ்சி வச்சுட்டு அவன் போய் நிற்பேன்? என் காரி துப்ப மாட்டான்? எத்தனை பொண்ணுக்கு போட கொடுத்தேன், ஒன்னாச்சும் பிடிச்சிருக்குன்னு சொன்னியா? ஏன்டா அப்படி அடங்காம திரியிற? நீ திருந்தவே மாட்டடா. இப்படி அடங்காம திருந்தினா நீ நஷ்டம் யாருக்கு? உனக்கு தான். நான் வரேன்டா. டேய் இளங்கோ, எனக்கு தராம உன் தங்கச்சி வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ண பாக்குறியா? பாக்குறேன்டா. என்ன தவிர அவன் கழுத்துல எவ தாலி கட்டுறான் நானும் பாக்குறேன்டா. குண்டு விளையாட டயர்டாக்குது, வேற ஏதாவது விளையாடாடி. பண்றது அடே அங்க பாடுறா, எவ்வளோ ஒருத்தி பேண்டு சூட்டெல்லாம் மாட்ட தெரியாம பேக்கு மாட்டிக்கிட்டு சடக்கு சடக்கு அப்படி நடந்து வரா. யாரு இவளை இந்த ஏரியாவில் பார்த்தது இல்லையே, யாரா இருப்பா? டேய் நீ அப்படியே நில்லு, நான் குண்டு விளையாடுற மாதிரி அவளை ஒரு அடியில் தூக்குறேன். ரெடியா? எர்றா அடிக்கலாமா? அடிதான். ரெடி? எப்படி கரெக்டா அடிச்சுனா? ஆமா ரத்த வடின்னு சொல்லி எங்க காட்டு, எங்க வடியுது சொல்லு. பரவாயில்ல, நான் தொடச்சு கூட வர்றேன். ஏன்டா குண்டுதாரியா? எங்க எடுத்துருந்தா? ஆமா யாரு ஊருக்கு புதுசா? ஊருக்கு புதுசூரா? நீ எதுக்குடா குண்ட தூக்கி போட்ட? நாங்க குண்டு விளையாடும் போது குரக்க வந்துட்டேன், அது உள்ள புந்துட்டு நாங்க என்ன பண்றது? உங்க குண்டு நீங்க தான வச்சுக்கணும், என்கிட்ட எதுக்குடா போட்டீங்க? எங்க குண்டு நாங்க விட்டு விளையாடுவோம், எடுத்து விளையாடுவோம். எங்க குண்டு தான் பெரிய குண்டு, இந்த குண்டை விட்டா வேற குண்டே கிடையாது. டேய் உடக்க ஆட்டம் இருந்துட்டு ரொம்ப ஆடாத. நான் வரேன். ஏய் உடக்கான்னு சொல்றேன். டேய் தூக்கி போட்டா செத்து போயிடுவே, பள்ளி மாதிரி இருக்கிற. என்கிட்ட எகிர்ன உங்ககிட்ட தூக்கி அர்த்தம் கேட்டு போட்டுருவோம். என்னடா நம்ம வீக்னஸ் வெளியே தெரிஞ்சு போச்சோ? கேட்டு வந்திருப்பாளோ? சமாளிப்போம். குரங்குடா வாங்கடா. என்னதே டியா? இல்ல வந்துட்டமா. அம்மாவா? அக்கா. டீசென்ட்டா கூப்பிடு. ஆயா. டேய் ஏன்டா டீசென்ட்டா கூப்பிடுங்க. என்னது? மேம் அக்கா 2 டீயும் செண்டும் கொண்டு வாக்கா. ஓகே வாக்கா. டேய் பன்னாட பரதேசி ஏன்டா குரங்கு. டேய் உன்னை கூப்பிடுறாடா, உன்னை கூப்பிடுறான். பன்னாட பரதேசி குரங்கு. நீ கூப்பிட்டீங்களா? ஆமா நீ யாரு, என்ன, எந்த ஊரு, என்ன அந்த பக்கம்? அதெல்லாம் நீ ஏன்டா கேக்குற? குரங்கு குரங்கு. டேய் என்னடா அடிக்கடி குரங்கு குரங்குன்னு சொல்லிட்டுக்கறா? ஆமா குரங்கு குரங்கு சொல்லாம குரங்கு செய்யற வேலையை செஞ்சுட்டா போய் வீணா போயிருவ நீ. டேய்